அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள், குறிப்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் டே 4 வந்து பார்த்திங்கன்னா புவியியல் தொடர்பான 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி குறிப்பாக எஸ்ஐ டெஸ்ட் சீரீஸ்க்கான பேட்ச் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்முடைய கொஸ்டின் பேப்பர் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஜிஎஸ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அப்கமிங்காக வரக்கூடிய சண்டே 19/10/2025 எஸ்ஐக்கான முழு இலவச மாதிரி தேர்வு ஆஸ் பர் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்டுள்ள நியூ சிலபஸ் படி ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் எக்ஸாம் நடக்க உள்ளதுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் எக்ஸாமில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. அதே போல் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். கேள்வி 2, போபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? போபஸ் டீமோஸ்னு கூட சொல்லலாம். இந்த 2 துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து செவ்வாய். கேள்வி 3, சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. கேள்வி 4, உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடு எது? உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடு வெப்பமண்டல மழைக்காடுகள். கேள்வி 5, புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்துள்ளது எது? புவி கருவத்திற்கும் கவசத்திற்கு இடையே எல்லையாக அமைந்துள்ளது எதுனா வெய்சாட் குட்டன்பர்க். இதில் புவி மேலோடும் கவசமும் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. மோகோரோசோவிக்னா புவி மேலோடு கவசம். இதற்கு எல்லையாக இருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா மோகோரோசோவிக்னு சொல்லலாம். கேள்வி 6, ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாவது குதிரை குழம்பு ஏரி எனப்படும். ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவாவது குதிரை குழம்பு ஏரி. கேள்வி 7, கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2016 செப்டம்பர் 21. கேள்வி 8, சரியான இணையை தேர்வு செய்க. தெகிரி அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவா அப்படின்னா கிடையாது, தவறு. ஸ்ரீசைலம் அணை உத்தரகாண்டானா கிடையாது. சர்தார் சரோவர் அணை குஜராத்தில் அமைந்துள்ளது, சரி. கொய்னா அணை மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது, சரி. அப்போ இங்கே சரியான இணை 3, 4 சரி. தெகிரி அணை வந்து உத்தரகாண்டில் இருக்கும், ஸ்ரீசைலம் அணை தெலுங்கானாவில் இருக்கும். 1, 2 மாறி இருக்கு. கேள்வி 9, வைஷ்ணவி தேவி கோயில் எங்கு அமைந்துள்ளது? வைஷ்ணவி தேவி கோயில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. கேள்வி 10, பொறுத்துக. தாளையார் நீர்வீழ்ச்சி. தாளையார் நீர்வீழ்ச்சினா இது குதிரைவால் போன்ற அமைப்பு உடையதான் தாளையார் நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுவது எதுனா ராஜாராணி மற்றும் இடி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி தான் ஜோக் நீர்வீழ்ச்சி. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி என்பது நேரடியாக தடையின்றி நீர் விழும் நீர்வீழ்ச்சி, நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி என்பது ஆந்திராவில் இருக்கக்கூடியது. குறிப்பாக இது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடிக்கொடிகளிலிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி தான் தலக்கோண நீர்வீழ்ச்சி. சரியான விடை ஆப்ஷன் சி. கூடுதலாக பார்க்கலாம். தாளையார் நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாளையார் நீர்வீழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஜோக் நீர்வீழ்ச்சியை பிரிவு நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கலாம். நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா.
அடுத்து அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையும் கேரள மாநிலத்திற்கு திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும். கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை தான் இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 11. சரியான இணையை தேர்வு செய்க. அகான்குவா சிகரம் உயரம் 6961 மீட்டரா? சரி. அகான்குவா சிகரத்தின் உயரம் 6961 மீட்டர். சரி. மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர் உயரமுடையது. கிளிமஞ்சாரோ சிகரம் 5895 மீட்டர் உயரமுடையது. அப்போ இங்கே சரியான இணை 3மே சரியாக இருக்குது. குறிப்பாக அகான்குவா சிகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கும். மெக்கன்லி சிகரம் வட அமெரிக்காவில் உள்ளது. கிளிமாஞ்சரோ சிகரம் ஆப்பிரிக்காவில் உள்ளது. இது இல்லாமல் எல்பரஸ் சிகரம் பார்த்தீங்கன்னா உயரம் 5642 மீட்டரும் ஐரோப்பாவில் அமைந்துள்ளது. வின்சென்ட் மாசிப் சிகரம் உயரம் 4892 மீட்டர் உயரமுடையது. வின்சென்ட் மாசிப் சிகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் உள்ளது. அடுத்து காஸ்கியுஸ்கோ சிகரம் பார்த்தீங்கன்னா உயரம் 2228 மீட்டர் உயரமுடையது. ஆஸ்திரேலியாவில் காணப்படும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கொஸ்டின் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான கூடுதல் தகவல்களை முழுமையாக பார்க்கலாங்க. அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேள்வி 12. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு கியூபா. கேள்வி 13. உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு எது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். கேள்வி 14. வட இந்தியாவில் புழுதி புயல் ஏற்பட்ட ஆண்டு 2018. கேள்வி 15. பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2005. கேள்வி 16. வெளிப்புற தீப்பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கருங்கல் வகை பாறைகள். வெளிப்புற தீப்பாறைகளுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா கருங்கல் வகை பாறைகள். அடியாழ பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கிரானைட், டயரைட், எறும்புக்கள். இடையாள பாறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு டொலிரைட். கேள்வி 17. வளிமண்டல கீழடுக்கில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. வளிமண்டல கீழடுக்கில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. கேள்வி 18. நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவை எவ்வாறு அழைப்பர்? கல்மழை என்று அழைப்பர். கேள்வி 19. உலக நகரமயமாக்கல் விளக்கக்குறிப்பு 2018 படி அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் 5 முதல் மாநகரங்களில் முதலிடம் பிடித்த மாநகரம் எது? டோக்கியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 37 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. புதுடெல்லியில் 29 மில்லியனும் சாங்காயில் 26 மில்லியன் மக்கள் இருக்காங்க. இது இல்லாமல் மெக்சிகோவை பொறுத்தவரையும் 22 மில்லியன் மக்கள், சாபாலோவில் 22 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. கேள்வி 20. அசாட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? பழைய பிரெஞ்சு வார்த்தை. கேள்வி 21. இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் சென்னை நகரம். கேள்வி 22. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று அழைக்கப்படும் நதி எது? நைல் நதி. கேள்வி 23. புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு புவிப்படவியல் என்பர். கேள்வி 24. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கிரீன்லாந்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கேள்வி 25. உலக மண் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக மண் தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க. கேள்வி 26. பொறுத்துக. ஐசோதெர்ம்னா என்ன? சம வெப்பக்கோடு ஐசோக்ரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேள்வி 27.
பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் யார்? அப்பே ஜார்ஜஸ் லெமெய்ட்டர். பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அப்பே ஜார்ஜஸ் லெமெய்ட்டர். கேள்வி 28. காற்று அதிகமாக உள்ள கோள் எது? காற்று அதிகமாக உள்ள கோள் நெப்டியூன். கேள்வி 29. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக இருக்கும்? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான நிலச்சரிவு காணப்படும்னா நீலகிரி. கேள்வி 30. மின்னலின் போது அதனுடைய சராசரி வெப்பம் எவ்வளவு? மின்னலின் போது அதனுடைய சராசரி வெப்பம் எவ்வளோ இருக்குன்னா 9982.20 செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும். கேள்வி 31. சரியான இணையை தேர்வு செய்க. பழங்குடியினர்கள், குறிப்பாக இந்தியாவில் வாழும் பழங்குடியினர்லேருந்து கொஸ்டின் கட்டாயம் கேட்குறாங்க. இங்கே ஆந்திர பிரதேசத்தில் கோண்ட் பழங்குடி வாழ்கிறாங்க, சரி. அருணாச்சல பிரதேசத்தில் மிஸ்மி பழங்குடி வாழ்கிறாங்க, சரி. அசாமில் மிரி பழங்குடியினர் வாழ்கின்றனர். பீகாரில் பைக்கா வருவாங்கன்னா கிடையாது. அப்போ இங்கே சரியான இணை ஆப்ஷன் சி 1, 2, 3. பைகா பழங்குடியினர் எங்கே இருப்பாங்கன்னா சத்தீஸ்கரில் இருப்பாங்க. பீகாரில் அசூர் பழங்குடியினர் வாழ்வர். கேள்வி 32. வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்ட கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள். வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாவை என்னன்னு சொல்லலாம்? வில் வடிவ டெல்டான்னு சொல்லலாம். கேள்வி 33. அயன மண்டல பசுமை மாறா காடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இதன் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும், ஆண்டு வெப்பநிலை 22 செல்சியஸ்க்கு அதிகமாகவும், சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னாவே அங்கே ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும், வெப்பநிலை 22 செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கும், சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலே இருக்கும், சரி. ரப்பர், மகோனி, எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகின்றன, சரி. இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் அளிக்கிறதா? அயனமண்டல பசுமை மாறா காடுகள் அளிக்காது. அப்போ இந்த நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய், வாசனை திரவியங்கள் அளிக்கும் காடுகள் எதுன்றத ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ 33க்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. கேள்வி 34. பின்வரும் இணைகளில் தவறானது எது எவை? பல்நோக்கு திட்டங்கள் அதனால் பயனடையும் மாநிலங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பயனடையும் மாநிலங்கள் எடுத்துக்கினா வெஸ்ட் பெங்காலும் ஜார்க்கண்டும், சரி. பக்ரானங்கல் திட்டத்தின் மூலமாக பயனடையும் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், சரி. இராக்குட் திட்டத்தின் மூலமாக பயனடையும் மாநிலங்கள் பீகார், நேபாளம் வருமானா கிடையாது. கோசி திட்டத்தின் மூலமாக பயனடையும் மாநிலங்கள் ஒடிசாவானா கிடையாது. அப்போ கேள்வி என்ன? பின்வரும் இணைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3, 4 தவறு. இராக்குட் திட்டத்தால் பயனடையும் மாநிலம்னு எடுத்துக்கினா ஒடிசா வரும். கோசி திட்டத்தால் பயனடைவது இந்தியாவில் பீகாரும் நேபாளும் பயனடையும். கேள்வி 35. பொறுத்துக. குமரகிரி ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பெரிய பற்று குமரகுளம் ஏரி எங்கே இருக்குன்னா பெரிய பற்று குமரகுளம் ஏரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம். கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 36. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம் எது? குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம் நீலகிரி தான். சென்னையை பொறுத்தவரையும் எவ்வளோ அடர்த்தி இருப்பாங்கன்னா அதிக அடர்த்தியுள்ள மாவட்டம்னா தமிழ்நாட்டில் நீலகிரி. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக அடர்த்தியுள்ள மாவட்டம்னா சென்னை, மிக குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம் நீலகிரி. சென்னையில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர் வசிக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் 1,106 பேர் வசிக்கிறாங்க 1 சதுர கிலோமீட்டருக்கு. திருச்சியில் 602 பேர் வசிக்கிறாங்க. ஸோ மிக குறைவான அடர்த்தியுள்ள மாவட்டம்னா நீலகிரி. நீலகிரியில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் வசிக்கிறாங்க. கேள்வி 37. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 3/2 பங்கு பரவியுள்ள மண் எது? தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் 3/2 பங்கு மண் எந்த மண்ணா? செம்மண் தான் பரவி இருக்கு. கேள்வி 38. சிப்கோ ஆண்டோலன் டேஸுடன் தொடர்புடையது? காடுகள் பாதுகாப்புடன் தொடர்புடையது.
கேள்வி 39 இந்திய தாவரங்களின் பல்வகைமையை கருத்தில் கொள்ளும்போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஸ் இடத்தில் உள்ளது. இந்திய தாவரங்கள் பல்வகைமையை பொறுத்தவரையும் உலக அளவில் 10வது இடத்திலும் ஆசிய அளவில் 4வது இடத்திலும் இந்தியா உள்ளது. கேள்வி 40 உயிர் சமுதாயத்தில் கரிம பொருட்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 41 பகல்பூர் அனல்மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது? பகல்பூர் அனல் நிலையம் எங்கே அமைந்திருக்குன்னா பீகார் ஸ்டேட்டில் தான் இருக்குது. கேள்வி 42 கடலின் சராசரி ஆழம் எவ்வளோ? 3800 மீட்டர். கேள்வி 43 சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சிவசமுத்திரம் அணை வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. எது மரபுசாரா எரிசக்தி ஆகும்? சூரிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மரபுசாரா எரிசக்தி. கேள்வி 45 பொறுத்துக புல்வெளிகள் அது காணப்படும் பகுதிகளில் பிரேரி புல்வெளி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கும். பாம்பாஸ் அர்ஜென்டினாவில் காணப்படும். வேர்ல்டு தென்னாப்பிரிக்காவில். டவுன்ஸ் ஆஸ்திரேலியா. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 46 பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொறுத்துக. தேசிய பூங்கா குறிப்பாக வந்து கார்பெட் தேசிய பூங்கா. வனவிலங்கு சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம். பறவைகள் சரணாலயம் நல் சரோவர் பறவைகள் சரணாலயம். உயிர்கோள வைப்பிடம் வந்து சுந்தரவன காடுகள். சரியான ஆப்ஷன் சி 2 4 1 3. கேள்வி 47 இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுதுன்னா கங்கை சமவெளியில் தான் காணப்படுது. கேள்வி 48 பொறுத்துக தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. தேசிய அனல்மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. சரியான ஆப்ஷன் டெல்லி. தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1981. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது 1953. தேசிய அனல்மின் நிறுவனம் தொடங்கப்பட்டது 1975. தேசிய அனல்மின் நிறுவனம் 1975. கேள்வி 49 கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகிரதி இணையும் இடம் எது? கங்கை நதியின் தலையாறுகள் அலகநந்தாவும் பாகிரதி நதியும் இணையும் இடம் தேவப்பிரயாக். கேள்வி 50 தவறானது எது எவை? வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி. சரி. கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் கொல்கத்தா. சரி. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் ஊப்ளினா கிடையாது. தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத். தவறு. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத். தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் ஊப்ளி. சரியான தவறானது வந்து 3 மற்றும் 4 தவறாக இருக்குது. ஸோ ரயில்வே மண்டலங்கள் அதன் தலைமை இடங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல 17 ரயில்வே மண்டலம் இருந்துச்சு. கடைசியாக 18வது ரயில்வே மண்டலம் விசாகப்பட்டினத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதை முழுமையாக பார்க்கலாம். கூடுதலாக வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் வந்து புதுடெல்லி. வடக்கு ரயில்வேயின் தலைமையிடம் புதுடெல்லி. வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர். வட மத்திய ரயில்வே தலைமையிடம் அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே தலைமையிடம் கோரக்பூர். வடகிழக்கு எல்லை ரயில்வே தலைமையிடம் கவுகாத்தி. கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வே தலைமையிடம் புவனேஸ்வர். கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் அஜிப்பூர். மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் ஜபல்பூர். மத்திய ரயில்வே தலைமையிடம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். மேற்கு ரயில்வே தலைமையிடம் மும்பை சர்ச்கேட். தெற்கு ரயில்வே தலைமையிடம் சென்னை. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத். தென் கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் செகந்திராபாத். தென் கிழக்கு ரயில்வே தலைமையிடம் கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம் ஊப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே தலைமையிடம் நவி மும்பை. தென் கடற்கரை ரயில்வே தலைமையிடம் விசாகப்பட்டினம். இது 18வது ரயில்வே தலைமையிடமாக 2019 ஏற்படுத்தியிருப்பாங்க.
ஸோ புத்தகத்தை பொறுத்தவரையும் 10th சோசியல் சயின்ஸில் 17 ரயில்வே தலைமையிடங்கள் கொடுத்துருப்பாங்க, 18 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. ஸோ பார்த்துக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஜாகர்ப் ரிலேட்டடான 50 மிக முக்கியமான வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.